ஆனி மாதம் தேய்பிறை பிரதோஷம் சிவ வழிபாடு. ஆனி மாதம் தேய்பிறை பிரதோஷம் 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமையன்று மிகவும் விசேஷமாக அனுசரிக்கப்படுகிறது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று அப்பர் சுவாமிகள் தன்னுடைய தேவாரத்தில் இறைவன் சிவபெருமானை மனமுருகி வழிபட்டு பாடியிருக்கிறார். குற்றமில்லாத நல்ல வீணையின் இசை, மாலை நேரத்து நிலவொளி, அருமையாக குளிர்ச்சியாக வீசுகின்ற தென்றல் காற்று, செழிப்பான இளவேனில் காலம், வண்டுகள் மொய்க்கும் பொய்கையின் குளிர்ச்சி ஆகிய அனைத்தும் மனதிற்கு எவ்வளவு இதமாக நிம்மதி தருவதாக இருக்கிறதோ அதைவிட பல மடங்கு இறைவனின் திருவடி நிழலும் நமக்கு மிகுந்த அமைதியையும் இன்பத்தையும் பேரானந்தத்தையும் பேரின்பத்தையும் முக்தியையும் தரும் என்று அப்பர் சுவாமிகள் அழகாக தேவாரத்தில் பாடியிருக்கிறார். இப்படி இறைவன் சிவபெருமானுக்குரிய மிகவும் விசேஷமான வழிபாடுகளில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது பிரதோஷ வழிபாடு ஆகும். பிர என்றால் முழுமையாக நீக்குவது, தோஷம் என்றால் பாவம் அல்லது குற்றம் என்று பொருள். அதாவது நாம் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் நம்மிடம் இருக்கும் தோஷங்களையும் முழுமையாக நீக்கக்கூடிய வழிபாடே பிரதோஷ வழிபாடு என்று கருதப்படுகிறது. முற்பிறவி மற்றும் இப்பிறவியில் நாம் செய்த தீவினைகளை எல்லாம் அழித்து நன்மைகளை பன்மடங்கு தரக்கூடிய காலம் என்பதாலேயே இந்த காலத்திற்கு பிரதோஷ காலம் என்று சிறப்பு பெயர் வந்தது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது உலகை காக்க வேண்டி சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டார். அந்த நஞ்சு அவர் கழுத்திலேயே நின்றதால் அவர் நீலகண்டன் என்ற சிறப்பு பெயரோடு காட்சியளித்தார். இப்படி தீங்கு விளைவிக்கும் நஞ்சை தான் உண்டு உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் காப்பாற்றிய ஈசன் அனைவருக்கும் மகிழ்ந்து காட்சி தரும் நேரமே அந்த அந்திசாயும் மாலை நேரமாகிய பிரதோஷ காலம் எனப்படுகிறது. ஒரு ஆண்டில் வரும் அனைத்து பிரதோஷங்களிலும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு சிவலோகத்தில் இடம் கிடைக்கும் என்பது ஐதீகம். பிரதோஷ காலத்தில் சிவனை நினைத்து தியானிப்பது சகல தெய்வங்களையும் வழிபட்ட பலனை கொடுக்கும். அதிலும் மிகவும் விசேஷம் வாய்ந்தது ஆனி மாதம் தேய்பிறை பிரதோஷம் ஆகும். தேய்பிறையில் வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. பிரதோஷம் என்றாலே பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழிபாடு என்பதுதான் ஐதீகம். பிரதோஷ வழிபாடு செய்வதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவங்களை தொலைத்து கொள்ளும் வழி புலப்படுகிறது என்று நம்பப்படுகிறது. இந்த பிரதோஷ காலங்களில் ஒவ்வொரு சிவாலயங்களிலும் 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான பிரதோஷ காலத்தில் மிகச் சிறப்பான வழிபாடுகள் ஈசனுக்கும் நந்திகேஸ்வரருக்கும் நடைபெறுகின்றன. ஆனி மாத தேய்பிறை பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து சிவனை வணங்கி உணவேதும் உண்ணாமல் சிவபெருமானுக்கு முழு உபவாசமாக விரதம் இருக்கலாம். அப்படி இருக்க இயலாதவர்கள் பால் பழம் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம். ஆனால் முழு மனதோடும் முழு சரணாகதியோடும் அன்று முழுவதும் சிவநாமங்களை ஜபிப்பது மிகவும் முக்கியமாகும். ஆனி தேய்பிறை பிரதோஷ தினத்தன்று பிரதோஷ வேளையான மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான பிரதோஷ காலத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சோமசூக்த பிரதட்சணம் செய்து ஈசனை வணங்க வேண்டும். சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு பால், பன்னீர், தேன், தயிர் போன்ற அபிஷேக பொருட்களை தருவது மிகவும் சிறந்தது. மேலும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வெல்லம் கலந்த அரிசியை நந்தி பகவானுக்கு நைவேத்தியமாக வைத்து வணங்குவது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. பிரதோஷ வேளையில் பூஜையின் பொழுது நந்தி தேவர், சிவபெருமான், பார்வதி தேவி ஆகியோரை முழு மனதோடு வணங்க வேண்டும். எத்தனை பெரிய தோஷமாக இருந்தாலும்
பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து பசுவின் கறந்த பாலை கொண்டு ஈசனுக்கு அபிஷேகம் செய்து வில்வ இலை, சங்கு பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டால் மிகச் சிறப்பான பலன்களும் கிடைக்கும். நாம் செய்த தோஷங்களும் போய்விடும். நினைத்த நல்ல காரியங்கள் அனைத்தும் கைகூடும். மேலும் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து விதமான தாக்கங்களில் இருந்தும் பக்தர்கள் விடுபடுவதற்கு வழி பிறக்கும். பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவநாமங்களை உச்சரிக்க வேண்டும். தேய்பிரையில் வரும் பிரதோஷம் என்பதால் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள், தடைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்பவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து ஈசனை துதிக்கலாம். அப்படி பிரதோஷ விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம், நல்ல வளமான வாழ்க்கை ஆகியவை கிட்டும், வறுமை விலகும், வெற்றிகள் கிடைக்கும், காரிய தடைகள் விலகும். இந்த அருமையான பிரதோஷ வேளையில் சிவபெருமானின் ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி வடிவமாகிய லிங்கோத்பவரின் புராண வரலாறை இப்பொழுது நாம் காணலாம். பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் இடையே ஒரு முறை தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற அகந்தை எழுந்தது. தங்களில் யார் உயர்ந்தவர் என்று பிரம்மாவும் திருமாலும் வாதிட்டார்கள். அப்பொழுது சிவபெருமான் இருவருக்கும் இடையே ஒரு பெரிய ஒளிப்பிழம்பான நெருப்பு தூணாக காட்சியளித்து தோன்றினார். என் அடியையோ, அதாவது திருவடியையோ அல்லது முடியையோ திருமுடியையோ யார் முதலில் காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று சிவபெருமான் திருமாலிடமும் பிரம்மாவிடமும் கூறினார். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சிவனின் திருவடியை தேடிச் சென்றார். பிரம்மாவோ அன்னப்பறவையின் வடிவம் எடுத்து சிவனின் திருமுடியை தேடி மேலே மேலே பறந்தார். ஆனால் என்ன ஆச்சரியம்! மகாவிஷ்ணுவாலோ பிரம்மாவாலோ ஈசனின் அடியையோ முடியையோ காணவே முடியவில்லை. திருமால் தோல்வியை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மாவோ தாழம்பூ ஒன்றை சாட்சியாக வைத்து தான் சிவனின் திருமுடியை பார்த்ததாக பொய் கூறினார். பிரம்மாவின் பொய்யை அறிந்த சிவபெருமான் அந்த நெருப்பு தூணின் நடுவிலிருந்து ஜோதி வடிவாக வெளிப்பட்டார். பொய் கூறியதால் பிரம்மாவுக்கு படைப்பு தொழில் பறிபோகும் சாபமும், பொய் சாட்சி சொன்ன பாவத்தால் தாழம்பூவிற்கு சிவ வழிபாட்டில் இடமில்லாத சாபமும் கிடைத்துவிட்டது. இந்த அற்புதமான வரலாற்றை விளக்கும் லிங்கோத்பவ மூர்த்தியின் திருவடிவத்தை சிவாலயங்களின் கருவறையின் பின்புறச் சுவரில் மேற்கு நோக்கியவாறு அமைக்கப்பட்டிருப்பதை நாம் இன்றும் காணலாம். இந்த லிங்கோத்பவ மூர்த்தியின் நடுவில் சிவபெருமானும், அதாவது ஜோதி வடிவமாக சிவபெருமானும், கீழே வராக ரூபமான பன்றி உருவத்தில் மகாவிஷ்ணுவும், மேலே அன்னப்பறவை வடிவத்தில் பிரம்மாவும் காணப்படுவார்கள். அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல் ஆர்கழல் அங்கை அமர்ந்திலங்க மந்த முழவம் இயம்ப மலைமகள் காண நின்றாடி சந்தம் இலங்கு நகுதலை கங்கை தன்மதி அம்மயலே ததும்ப வெந்த வெண்ணீரு மெய் பூசும் வேட்கள நன்னகராரே என்று திருஞான சம்பந்தர் தன் தேவாரத்தில் அழகாக ஈசனை பாடியிருக்கிறார். அதாவது உலகத்தின் முடிவாகவும் தொடக்கமாகவும் அந்தமாகவும் ஆதியாகவும் இருக்கக்கூடிய முழு முதற் கடவுள் சிவபெருமானே. அவர் அழகிய தீயை தன்னுடைய திருக்கரத்தில் ஏந்தி பிரகாசிக்கிறார். இனிய தாள வாத்தியங்கள் முழங்க பார்வதி தேவியாகிய மலைமகள் கண்டு மகிழும்படி ஆனந்த தாண்டவம் புரிகிறார். அழகிய கபாலம், கங்கை நதி, குளிர்ந்த பிறை சந்திரன் ஆகியவற்றை தன் சடையில் தாங்கியிருக்கிறார். வெந்நீராகிய சாம்பலை பூசிய ஈசன் திருவேட்களம் என்ற திருத்தலத்தில் வீற்றிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஈசனை நாமும் வணங்குவோம் என்று திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்தில் ஈசனை பாடுகிறார். ஈசனை வணங்குவதற்குரிய மிகவும் விசேஷமான நாளான ஆனி மாதம் தேய்பிறை பிரதோஷம் 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமையன்று மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. நாமும் இந்த பிரதோஷ நாளில் விரதம் இருந்து ஈசனை வழிபட்டு
எல்லா வளங்களும் நலன்களும் பெறலாமே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.